ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரண்டை அம்மா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க ஊர்லேருந்து. இது நான் கேட்டிருந்தேன் ரொம்ப நாளாக, கிடைச்சா எடுத்துகிட்டு வாம்மா, இது துவையல் பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. மூட்டு வலி, கை கால் வலி இந்த இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே இது சாப்பிட்டிங்கன்னா உடனே ஒரு 3-4 தடவை சாப்பிட்டாலே போதும். வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலே போதும். அந்த மூட்டு வலிலாம் இருக்கவே இருக்காது. இது நான் ரொம்ப கேட்டுட்டே இருந்தேன். அம்மா எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க. இதில என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இது கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா கையெல்லாம் நமிக்கும். இது மாரி தான் தேங்காய் எண்ணெய் தடவிக்கிட்டு, கையில இது மாரி கிளீன் பண்ணி, புளி தண்ணீல ஊற வச்சிருக்கேன். நான் துவையல் பண்ணி காட்டுறேன் அப்புறமா. இது வந்து சரி மருதாணி எடுத்துட்டு வந்தாங்க அம்மா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மருதாணி. இது ஒரு அரைச்ச உடனே ஒரு ரொம்ப டார்க்கா கிரீனா இருந்தது. புடிக்குமான்னு ஒரு டவுட்டாவே வச்சேன். இது என்ன இது இவ்ளோ ஆனா அம்மா சொன்னாங்க, "இது அப்படியே வச்சாலே உடனே நல்லா புடிக்கும்னு சொன்னாங்கம்மான்னு" சொல்லி சொன்னாங்க. எங்க அத்தை வீட்லேருந்து ஒருத்தவங்க ஊர்லேருந்து எடுத்துட்டு வந்து குடுத்துருக்காங்க. இது நல்லா இருந்தது. சரி நானும் சந்தேகமா தான் வச்சேன். பாருங்களேன் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்கு. சரி பிடிக்காதுன்னு டவுட்டா தான் வச்சேன். நம்ப மாட்டீங்க 1 ஹவர் தான் வச்சேன். அங்க பாருங்க கையில வைக்கும்போதே நல்லா அழகா புடிச்சிருச்சு. 1 ஹவர்லயே டார்க்கா புடிச்சிருச்சு நல்லா. இது வந்து மறுநாள் அமாவாசைக்கு அ வடை போட்டிருந்தேன். தை அமாவாசை இல்லைங்களா? சாம்பார் வச்சுட்டு, ரசம் வச்சுட்டு, சாதம், அ வாழைக்காய் வறுவல், வடை போட்டுட்டு, அப்பளம் போட்டேன். பாயாசம் வந்து யாரும் சாப்பிட்றதில்ல. பிரண்டை ஊற வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த மாரி நல்லா அந்த புளி தண்ணியில நான் ரொம்ப நேரம் ஊறணும். அப்பதான் இந்த நமிப்பு தன்மை சொல்லுவாங்க அது போகும். நான் வதக்கி உங்களுக்கு துவையல் பண்ணி காட்டுறேன். ஈவினிங்கா போடுறேன். இது அப்படியே ஊறட்டும். கொஞ்ச நேரம் புளி தண்ணியிலே ஊறினா தான் நல்லாயிருக்கும். பாப்பாவுக்கு பூஸ்ட்டுக்காக பால் எடுத்து வச்சுருந்தேன் காலையில. அவள் வேண்டான்னிட்டா. சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11 மணி போல், சரி நம்ம காஃபி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காஃபி போடலான்னு ஏந்திச்சு வந்தேன். சரி அப்படியே இதெல்லாம் காமிக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஊறினா தான் அந்த நமக்கு வந்து அந்த நமிப்பு தன்மை போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிற மாதிரி தான் நல்லா பிடிச்சிருக்கு. 1 ஹவர் தான் வச்சிருந்தேன். சூப்பராகவே பிடிச்சிருந்தது. போதும் இன்னும் 2 நாள் போச்சுன்னா இன்னும் டார்க் ஆகும். சரி இதுவே போதும்னு எடுத்துட்டேன். அது பனி டைமுக்கு வந்து கையெல்லாம் ஜிவ்வுன்னு இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு 1 ஹவர்லேயே நான் கழுவிட்டேன் ஏந்திச்சு ஈரமாக இருக்கும்போதே. சரி நம்ம காஃபி போட்டுக்கலான்ட்டு. தேங்க்ஸ் ஃபார்